குற்றச்செயல்களுக்கு பொறுப்பு கூறுதல் தொடர்பில் 2 வழியான உள்நாட்டு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி குற்றவியல் குற்றங்களுக்குள்ளானவர்கள் நீதிமன்றங்களால் குற்றவாளிகளாக இனங்காணப்படாவிட்டால் அவர்கள் உண்மையை கண்டறியும் குழுவில் முன்னிலையாக வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை குற்றமிழைக்கவில்லை என நிராகரிக்கும் தரப்பினர் விசேட உயர் நீதிமன்றின் முன்னிலையிலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த விசாரணை பொறிமுறையும் உள்நாட்டு ரீதியானதாக அமைய வேண்டும் எனவும் உள்நாட்டு நீதவான்கள் விசாரணை பொறிமுறையில் பங்கேற்க செய்ய வேண்டும் எனவும் பரிந்துரை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பரணகம ஆணைக்குழுவின் பதவிக்காலம் கடந்த மாதத்துடன் நிறைவடைந்திருந்த நிலையில் கடந்த 12ஆம் திகதி வெள்ளிக்கிழமை 16 பக்கங்களை கொண்ட தனது இறுதி இடைக்கால அறிக்கையை ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நீதிபதி மேக்ஸ்வெல் பரணகம தலைமையில் காணாமல் போனோர் ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நியமிக்கப்பட்டது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் முன்மொழியப்பட்ட பரிந்துரைக்கு அமையவே இந்த காணாமல் போனோர் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. யுத்தத்தின் போதும் அதற்கு பின்னரும் காணாமல் போனவர்கள் பற்றிய சாட்சியங்களை பதிவு செய்து அறிக்கை தயாரித்து ஜனாதிபதிக்கு வழங்குவதை இலக்காக கொண்டு இந்த ஆணைக்குழு செயற்பட தொடங்கியது. இதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல்வேறு சாட்சிய பதிவுகளை அந்த ஆணைக்குழு முன்னெடுத்திருந்தது. எனினும் கால அவகாசம் போதாத காரணத்தினால் மேலும் 1 மாதத்திற்கு ஆணைக்குழுவின் ஆயுட்காலத்தை நீடிக்கும்படி கோரப்பட்ட வேண்டுகோளிற்கு அமைய ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டது. இதனிடையே கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எதிர்பாராத விதத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை அடுத்து குறித்த ஆணைக்குழுவின் முதலாவது இடைக்கால அறிக்கை 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் திகதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை அல்லது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நீண்ட காலம் சிறை வைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் போராளிகள் தொடர்பில் வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தல், ராணுவம் வசமிருக்கும் காணிகள் விடுவிப்பு உள்ளிட்ட முக்கியமான பரிந்துரைகளை பரணகம ஆணைக்குழு தனது முதலாவது இடைக்கால அறிக்கையில் முன்மொழிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.